கிளாஸ் 12லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 10 வரைக்கும் வரும்போது சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. நான் கூட அன்னைக்கு கேட்டேன், திடீர்னு அப்படின்னு சொன்னேன். கேப் போட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கு அப்படின்னு. அப்போ கண்டினியூ 2 நாள் வாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா அவங்க கூட தான் வந்தாருங்க? ஆமாம், எங்கள் அப்பா நல்லா ஓட்டுறாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மேபி இன்னும் டிராஃபிக்கில் இன்னும் அதிகமாக ஓட்டினா கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு பயம் போகும். கேமரா விழுந்து எப்படி ஓடணும்னு புரிஞ்சிச்சு. ரொம்ப இறுக்கமான நேரத்தில் எப்போ அது எப்படி டிசிஷன் மாத்துறது அதான் கொஞ்சம் அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். சரி, ஆனால் எதுவும் பண்ணலையே, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் போகிற வழியிலாம் டிராஃபிக் இருந்துச்சு. ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக பிரேக் அங்கே மேனேஜ் பண்ணீங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே. நீங்கள் இப்போ 12 கிளாஸ்லேயே நீங்கள் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஓடுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் தான் ஆவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. சரி, ரைட்டில் பார்த்துங்க. இண்டிகேட்டர் லைட்டை போட்டுங்க எப்போவுமே. சரிங்களா? மெதுவாக எடுங்க. உங்கள் பேர்? பிரசாந்தா. மெதுவாக எடுங்க. கிளச்சு கரெக்டாக எடுங்க. ஓகே. கொஞ்சம் ஆட்டோ இருக்குல்ல, கொஞ்சம் ரைட் எடுத்துகிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க. ரைட்டில் மாறிட்டு கொஞ்சம் மிடில் லைன் மாறணும். ஏன்னா சைட்லேருந்து போகிறோம்ல, இப்போ கியர் மாற்ற உங்களுக்கு மிடில் லைன் மாறணும். பார்த்துங்க. அடுத்த கியர் மாற்றும் போது மிடில் லைன் போகும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு நேரம் போயிடும். அடுத்து என்ன கீரை? ஃபோர்த்து போட்டிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது தான் வேலை உங்களுக்கு. அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் தான் பண்ணி போகணும். சரிங்களா? ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கரெக்டாக என்னென்ன பண்ணுங்கள். ஸ்பீடை ஓவராக இருந்தால் லைன் மாறிக்குங்க, ஹார்ன் அடிச்சுங்க. லைன் மாறும்போது பின்னாடி வண்டி வருதான் பார்த்துங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. பின்னாடி உள்ளவங்களுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியணும். வண்டி வரப்போதா இல்லையான்னு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. 12 இருக்குது, 12ல் போகலாம். ஆனால் 2 சைடும் கண்ணாடி பார்வை. அவர் போயிடுங்க. நமக்கு தான் சிக்னல், அவ்வளோதான். புரியுதா? வண்டி ஏறிச்சுன்னா பிரேக்கில் கலவைங்க, அவ்வளோதான். போதுமா? போயிடுங்க, ஓட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹார்ன் அடிங்க. போயிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி டைமில் கிராசிங் கவனிக்கணும். புரியுதா? அந்த பையன் வந்து கிராஸ் பண்ணிட்டான் டக்குண்டு, ஆனால் அவங்க நின்ட்டாங்கல்ல. ஆக்சுவலாக அவங்க நின்று தான் பார்த்து தான் போகணும். நேராக போயிடுங்க. 2 கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நேராக போயிடுங்க. இதுக்கப்புறம் டிரைவிங் டெஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணியிருக்கீங்களா? நேராக போயிடுங்க. கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு யூட்டர்ன் நான் உங்களுக்கு தர்றேன். சரிங்களா? நீங்கள் நேராக போய் இந்த சிக்னல் தாண்ட உடனே கொஞ்சம் ரைட்டில் நிப்பாட்டணும். என்ன கீர் நிப்பாட்டணும்? இது என்ன கீரு? தேர்டு. அடுத்தது செகண்டில் மூவ் பண்ண முடிஞ்சால் எண்டு வரைக்கும் மூவ் பண்ணணும். எண்டில் வந்துட்டோம்னா அடுத்து என்ன கீரு? ஃபர்ஸ்ட் கியர். வெயிட் பண்ணு. இதுக்கு அடுத்து ஒரு சிக்னல் அந்த தெரியுதா? அங்கே நிப்பாட்ட போகிறோம். மெதுவாக போங்க. கிளச்சை பாயிண்டில் எடுங்க கரெக்டாக. போதுமா? போதும். பிரேக் லூஸ் பண்ணுங்கள். பால்ட்டா படாமல் ரேஸ் கொடுங்க. வண்டி வருது பார்த்துங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த ஆட்டோ போகுது பாருங்கள். ரைட்டில் போயிடுங்க. செகண்ட் போட்டுங்க. பார்த்து கிளச்சை பிடிச்சி அப்படியே செகண்டில் மூவ் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்ட போகிறோம். கிளச்சை பிடிச்சி அப்படியே வண்டியை ஃபஸ்ட் கியரில் நிப்பாடிங்க. அப்படியே நிப்பாடிங்க. கொஞ்சம் முன்னாடி நிப்பாடிங்க. லெஃப்டில் நமக்கு சிக்னல் போட்டானா கிளச்சை லைட்டாக தூக்கிட்டு ஸ்டேரிங் லைட்டாக திருப்புங்க. அவசரம் இல்லை. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யூட்டர்னு. உள்ளே போயிட்டு உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள். கண்ணாடி பார்த்துங்க. அங்கே பார்த்துங்க. ரவுண்டு போர்டில் அடுத்த கட்டிங்கில் பண்ணணும். இந்த கட்டிங் விட்டுருங்க. அடுத்த கட்டிங் ஓரமாக போங்க. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு
லைட்டாக ஏறுங்க மேலே. ஸ்பீட் பிரேக்கர்லாம் லைட்டாக தான் ஏறணும். இந்த இடத்துல கிளச்சு தேவைப்படும் யூட்டர்ன் பண்ணுறதுக்கு. கிளச்சை பிடிச்சி பிரேக்கில் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். இல்லை ஃபோன் கீழே வந்துச்சு, அப்படியே நிப்பாட்டிங்க. சரிங்களா? ஃபஸ்ட் கீர் போடுங்க. கொஞ்சம் வண்டி ஏறி நிற்கிது இல்லை, கொஞ்சம் அந்த பக்கம் இறக்கும்போது பிரேக்கை லூஸ் பண்ணி தான் இறக்கணும். பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லைட்டாக பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக பாயிண்ட்டுக்கு எடுங்க. கிளச்சை பாயிண்ட்லேயே பிடிச்சிக்கோங்க. நேராக ரெடி பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நேராக இல்லை வண்டி கிராஸாக இருக்கா, இங்கே பாருங்கள். இப்போ அங்கே ரெடி பண்ணுங்கள். உங்கள் சைடு வண்டி ரெடி பண்ணிவிட்டு என் சைடு வண்டி ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? போயிட்டே இருங்க. நம்ம லெஃப்ட்டில் தான் போகிறோம். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டு சின்ன கேப் ஒன்று இருக்கா, கிளச்சை பிடிச்சிக்கங்க. இந்த இடத்துல கிளச் திரும்ப எடுங்க வெளியே. மேலே தூக்குறதும், வண்டி மேலே தூக்கணும் இல்லை, கிளச்சை லைட்டாக தூக்குறதும். அவ்வளோதான். இப்போ ரேஸ் கொடுங்க. ஓரமாக திருப்பணும். கொஞ்சம் ரேஸ் கொடுத்துட்டு திருப்புங்க. நல்லா திருப்புங்க. ரிலீஸ் பண்ணுங்க கரெக்டாக. ஓகேவா? ரேஸ் கொடுத்துட்டு அடுத்த கீர் என்னது? செகண்ட் மாற்றுங்க. போயிட்டே இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேமரா விழுந்ததுனால, அந்த ஸ்டாண்டு சரியாக இல்லாதனால கேமரா விழுந்தது. நம்ம நிறுத்திட்டோம். சரிங்களா? இப்போ அதுலேருந்து எடுத்துருக்கோம். நீங்கள் அப்படி போயிட்டே இருங்க. மிரர் பார்த்து ஓட்டுங்க. லெஃப்ட்டு ரைட்டு. நீங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனால் மிரர் பார்க்கணும். ஹை ஸ்பீடு போகணும். ஹை ஸ்பீடு போங்க. இப்போ தேர்டில் போது அடுத்தது என்னது? ஃபோர்த்து. மாற்றிட்டு ஃபாஸ்ட்டாக போங்க. பின்னாடி லைட்டை போட்டு காட்டானா, இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் லைன் மாறுங்க. இந்த பக்கம் லைன் மாறிக்கங்க. மாறியாச்சா? அப்போ அவனை விட்டுருங்க. விட்டாச்சா? பாருங்கள், முழுமையாக விட்டாச்சா? இப்போ போங்க. முழுமையாக விட்டவுடனே நம்ம அவன் லைனுக்கு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம லைனில் நம்ம நிற்கணும். அடுத்ததான் ஆள் வராங்க. பிரேக்கு போடுங்க. போயிடுங்க. அங்கே ஃபோர்த்தில் போக முடியாது. என்ன கீர் எடுக்க போகிறீங்க? தேர்டு கீரு. தேர்ட்லேயும் போக முடியுமா? முடியாது. பின்னாடி பஸ்ஸு ஒட்டிகிட்டு வரோம். பிரேக்கை நீங்கள் பார்த்து விடணும். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்படின்னு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு போட்டு அப்படின்னு நிறுத்திக்கங்க. கவனமாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் கிளச்சை லூஸ் பண்ணுற பாயிண்ட் வந்து கரெக்டாக எடுங்க. பிரேக் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். லெஃப்ட்டில் வந்துடுங்க. நேராக போயிடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி நேராக போயிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கீரு? செகண்டு. நமக்கு தான் சிக்னல். ஆர்ன் அடிச்சுட்டு போயிடுங்க. அவர் போனார்னா விட்டுருங்க அவரை. போயிடுங்க. அடுத்து என்ன கீரு? போயிட்டே இருங்க. லெஃப்ட்டில் ஒரு வண்டி ஏறுது பார்த்தீங்களா? ரைட்டில் ஒரு வண்டி ஏறுது பாருங்கள். நீங்கள் லைன் உள்ள கரெக்டாக போகிறீங்களா பாருங்கள். கொஞ்சம் லெஃப்ட்லேயே வந்துடுங்க. எப்பவுமே ரைட்டில் ஏறதோட லெஃப்ட்டில் ஏறினா பிரச்சனை கிடையாது. ரைட்டில் ஏறினா அங்கே ஸ்லோ பண்ணுறான் பாருங்க. இண்டிகேட்டர் போட்டு. இண்டிகேட்டர் போடானா? அப்போ அவங்க நிற்க போகிறான்னு அர்த்தம். கொஞ்சம் கவனமாக இருங்க. போயிட்டே இருங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள வண்டி பிரேக் போடுறாங்களா நல்லா பாருங்கள். போட்டால் நீங்கள் 3 எடுக்கிற மாதிரி இருக்கும். போயிடுங்க. ஃபாஸ்ட்டாக போங்க. க்ரீன் இருக்குது, ஆனால் ரெட்டு போடுவான். அந்த டைமில் படன்னு கீரை வந்து நம்ம கரெக்டாக மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நம்பர் இருக்குது? 3 போட்டு நம்பரை பாருங்கள். எத்தனை இருக்குது நம்பரு? 6. போயிடுங்க. அப்போ 6ல் இழுத்து ஓட்டுங்க வண்டியை. 4th அடிச்சு விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. புரியுதா? ரைட்டில் மாறிக்கிங்க. வேகமாக போங்க. கொஞ்சம் மெதுவாக போங்க, அவசரம். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த பிரிட்ஜை தாண்டுங்க. கீரை மாற்றிட்டு பண்ணுங்க. சிக்னல் ரெட்டில் இருக்குது. கீரை மாற்றிட்டு 1 by 1 கீரை மாற்றிட்டே பண்ணுங்க. ரெட்டில் தான் இருக்குது. மெதுவாக ரிலீஸ் பண்ணு. போகலாம். பிரிட்ஜை தாண்டி வண்டி ஓரம் கட்டுங்க. பிரிட்ஜை தாண்டி
தேர்ட் கியர் போடுங்க. பெடலில் அந்த லைட் ஆன் பண்ணல, பரவாயில்ல, ஓரளவுக்கு தெரியுது. கொஞ்சம் வண்டியை நிறுத்தணும். அடுத்தடுத்து என்னென்ன கீருங்கிறது கரெக்டாக பாயிண்டில் கொண்டு வந்து ஓரமாக பாயிண்ட் கொண்டு வந்துடும். வண்டி ஓரமாக இருக்கான்னு பாருங்கள். நேரம் இருக்கணும், வண்டி நேரம் வந்துச்சா? நிப்பாட்டுங்க. சரி, ஓகே. இப்போ எத்தனை கிளாஸ் ஆகிருக்குங்க? 12 கிளாஸ். 12லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு 10 வரைக்கும் வரும்போது சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. நான் கூட அன்றைக்கி கேட்டேன், திட்டிகிட்டு இருந்தேன். அப்படின்னு சொன்னேன், கேப் போட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கு சார் அப்படின்னு. அப்போ கண்டினியூ 2 நாளைக்கு வாங்க அப்படின்னு. உங்கள் அப்பா அவங்க கூட தான் வந்தார்ல? அப்பா நல்லா ஓட்டுறாங்க வண்டி? பரவாயில்ல. சரி, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? மேபி இன்னும் டிராஃபிக்ல இன்னும் அதிகமாக ஓட்டினா கொஞ்சம் பயம் போகும். இன்னும் பயம் போகும். சரி. ஏன்னா இப்போ நேர் ரோட்ல நான் இப்போ எனக்கு இப்போ எப்படி ஓட்டணும்னு புரிஞ்சிச்சு. ரொம்ப இறுக்கமான நேரத்தில் எப்போ அது எப்படி டிசிஷன் மாத்துறது, அதான் கொஞ்சம் அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி. ஆனால் எதுவும் பண்ணலையே, நீ கரெக்டாக தான் பண்ணீங்க. போகிற வழியிலலாம் டிராஃபிக் இருந்துச்சு, ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக பிரேக் அங்கே மேனேஜ் பண்ணீங்க. அப்போ அந்த மேனேஜ் தான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் நம்மளை. புரியுதா? எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து டிராஃபிக்கில் போக முடியாது. நீங்கள் லைசன்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் முழுமையாக டிராஃபிக்கில் நம்ம ஓட்ட முடியும். இப்போ லைசன்ஸ் எல்லாமே எல்லா காப்பிலேயே வந்து நான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே கூட்டு போனால் வச்சுக்கோங்க, இன்னும் டிராஃபிக்கில் கூட்டு போனால் வச்சுக்கோங்க. லைசன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு இஷ்யூ வரும். அது திடீர்னு நீங்கள் கேமரா வச்சு ஓட்டுறீங்க, வண்டியில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. புரியுதா? அதுதான் பிரச்சனை. சரிங்களா? நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கார் இருந்தால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். வீட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் காலையில் இயர்லி மார்னிங் எடுக்கிறது, ஒரு 1 hour டெய்லி, யார் இல்லாத இடத்துல நீங்கள் வண்டி எடுக்கிறது, போகிறது, ஒரே ரூட்டில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்த ரூட் நீங்கள் எடுக்கணும். அப்படி மாற்றி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டில் வந்து நமக்கு இந்த வண்டி செட் ஆகிடுச்சுன்னு முதல்ல மைண்டில் வரும். ஒரு வண்டி செட் ஆகணும் இல்லை? இப்போ இந்த வண்டி செட்டாக இருக்குது, ஓட்டுறீங்க, நான் ஷிஃப்ட் கொடுத்தா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். வண்டி எல்லாமே ஒன்று தான், கியர் லெவர்லேருந்து பிரேக்லேருந்து ஆக்சிடென்ட் எல்லாம் ஒன்று தான். ஆனால் என்ன கன்ஃபியூஸ் ஆகும், வண்டியோட நம்ம உட்காந்த பொசிஷன்லாம் மாறிடும். அந்த வண்டியில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், நடுக்கம் வரும். வருமா வராதா? அப்போ நடுக்கம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு தப்புகளாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த நடுக்கம் இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் லைசன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்கள் வண்டியை இங்கே இதான் உங்கள் ரோடு அப்படின்னா, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் அப்படியே 1ஆம் கியர்லேயே போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டு அதே 1ஆம் கியரில் திருப்பிட்டு வரணும். எப்போ அந்த வண்டி ஆஃப் ஆகாமல் அந்த 1ஆம் கியரில் போயிட்டு வந்துச்சோ, 1ஆம் கியர் உங்களுக்கு செட் ஆச்சுன்னு அர்த்தம். 2ஆம் கியர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் போடணும். 2ஆம் கியரில் நம்ம மேனேஜ் பண்ணுறோம், நமக்கு கிளச்சு செட் ஆகுது, பிரேக் கட் செட் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் 2ஆம் கியரை முடிச்சுக்கணும். 3ஆம் கியருக்கு ட்ரை பண்ணணும். அப்போ அடுத்த ரோடு எங்கே காலியாக இருக்குன்னு பார்த்து தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும்போது ஃபைனலாக உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிடும். வண்டியில் சீட்டில் இருந்து, கிளச்சில் இருந்து, பிரேக் போடுறது, பாடி கெஸ்ஸிங்கு செட் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கிளாஸ் முடிச்சுட்டு முயற்சி பண்ணாமல் விட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு, சார் எனக்கு வந்து வெறும் கிளாஸ் மட்டும் வேணும், எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாடகை வண்டி எடுத்தால் கூட யாராவது ஒரு ஆளை கூட வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் வாடகை வண்டி எடுக்கிறீங்கன்னா செலவு பண்ணணும். அதுக்கு செலவு பண்ணி எடுத்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் டிரைவிங்கில் நம்ம முன்னுக்கு வர முடியும். முயற்சி பண்ணாமல் எனக்கு லைசன்ஸ் வந்துச்சு, இதோட நம்ம விட்டுடலாம் அப்படின்னா விடக்கூடாது. சரிங்களா? இது நான் விடுறவங்களுக்கு இந்த இது நான் அறிவுரை சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகேவா? நீங்கள் இப்போ 12 கிளாஸ்லேயே நீங்கள் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஓடுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டில் பாஸ் தான் ஆவீங்க. ஓகேங்களா?